முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக கரூர் செல்கிறார் சிஎம் விஜய் அவர்கள். கரூரில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் முதல்வர் விஜய் அவர்கள் கரூர் துயரத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு அரசு வேலை பணிக்கான ஆணையையும் அங்கே வழங்குகிறார். இதற்கு திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கின்றன. தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சாரத்தில் இறந்தவர்கள் என்பதால் அரசு வேலையா? வழக்கு விசாரணையில் உள்ள போது இது போன்ற அறிவிப்புகள் வெளியாவது வழக்கை நீர்த்து போக செய்யாதா என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியிருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் அவர்கள். நாளை தமிழக முதலமைச்சர் அவர்கள் கரூர் செல்வது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பே. சண்முகம் அவர்கள், தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ச. ஜோசப் விஜய் அவர்கள் ஏற்கனவே கரூர் வருகை தந்திருந்த போது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சோக சம்பவம் நடந்தது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப் போவதாக தமிழக அரசு தற்பொழுது அறிவித்துள்ளது. தாவேகா பிரச்சாரத்தின் போது இறந்தவர்கள் என்பதால் தாவேகா அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வேலை வாய்ப்பை வழங்குகிறதா என்கின்ற நியாயமான கேள்வி முன்வருகிறது. மேலும் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் இப்படியான அறிவிப்புகள் வெளியாவது வழக்கின் தன்மையை நீர்த்து போக செய்யும். சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி பொறுப்பேற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை பெற்று தருவது என்பது வேறு, அரசு வேலை வழங்குவது என்பது முற்றிலும் வேறானது. எனவே பல்வேறு முறைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் அரசு வேலை வழங்குவது தொடர்பாக முறையான ஒரு பொது வழிகாட்டுதலை அரசு உருவாக்க வேண்டும். அதுவரை தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வேலை வழங்கும் அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என காட்டமாக தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் அவர்கள். இதே போன்று திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் நாளை கரூர் செல்லும் முதல்வர் விஜய் அவர்களின் பயணம் குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர்.